distinct pronunciation. vowels ஒன்றுக்கு மேற்பட்ட vowels ஒன்றாக இணைந்து ஒரு சப்தத்தை கொடுத்தால் அந்த சப்தத்தை கொடுக்கும்போது அதை டிப்தாங்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். இதுதான் வந்து இங்கிலீஷில் இருக்கிற ஃபண்டமெண்டல் லிஸ்ட்டு. எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் கொடுத்தாச்சு செலக்ட் பண்ணி. இது தெரிஞ்சால் போதும். 99% உங்களுக்கு வந்து இந்த கிராமர் மிஸ்டேக் ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் வராது. ஏற்கனவே நான் முன்னாடி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ப்ரொனன்சியேஷனுக்கு. இது அவருடைய கண்டினியூஷன். இப்போ 2 இ ஒன்றா வந்தால் என்ன சவுண்டு? இ. ஓகேங்களா? ஃபீல், சீம், கீன், பீப். ஸோ இ சவுண்டு. நெடில். 2 இ வந்தால் நெடில். ஓகேங்களா? இப்போ டியர், இந்த இஏன்னு வரும்போது விதவிதமான சவுண்டு, 3 விதமான சவுண்டு வரும் இஏன்னு வரும்போது. ஒன்று டியர், இயர், ஈய, ஈய அப்படின்ற சவுண்டு. டியர், கியர், வியர், நியர், ஃபியர். புரியுங்களா? அதே ஈய இங்கே வரும்போது இங்கே லியடுன்னு வராது. லீடு, ரீட், பீன், டீ, ட்ரீம், கிளீன், ஃபீட். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. உங்க பாருங்க, அதே இஏ இங்கே வந்திருக்க. இங்கே வந்து இது ப்ரீடுன்னு படிக்கக்கூடாது, ப்ரீடுன்னு படிக்கக்கூடாது. பிரெட், ட்ரெட், மெஷர், மெடோ. புரியுங்களா? அடுத்தது இங்கே பாருங்க, ஏஐ வந்திருக்குது. ஏஐ வந்ததுன்னா எப்படி படிக்கிறது? எய். புரியுங்களா? எய். அதே கீழே இஐ வந்திருக்கு. அது ஏன் எய் தான் படிப்போம். முதல்ல இதை பாருங்க. அகைன், பெயின், பெயின், ட்ரெயின். ஏஐ வந்தா எய். விஐஎன்னா வெயின், இங்கே ஃபெயின். இது எய் சவுண்டு. ஆனால் இங்கே வியர்டுன்னும் போது இது வந்து வெயர்டுன்னு சொல்ல படிக்க முடியாது. வியர்டு. இது கொஞ்சம் டிஸ்டிங் ப்ரொனன்சியேஷன். புரியுங்களா? வியர். இங்கே சிஹெச்ஏஐஆர். இங்கே வந்து ஏஐஎன் வரும்போது அகெயின் படித்தோம். இங்கே சேர்னு படிக்கக்கூடாது. சேர், பயர் இப்படிலாம் படிக்கக்கூடாது. சேர், பேர். இது ஏ சவுண்டு. ஏன்னா என்ன சவுண்டு? ஏ சவுண்டு இல்லை, ஆ சவுண்டு. எந்த ஆ சவுண்டு? தமிழில் இல்லாத ஒரு சவுண்டு இங்கிலீஷில் இருக்குது. அது என்னது? ஆ. பார்த்தீங்களா? ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? பிஏடி. பார்த்தீங்களா? பேட். அது பேட்டுன்னு படிக்க முடியாது, பாட்டுன்னு படிக்க முடியாது. பேட். அந்த ஆ சவுண்டு தமிழில் இல்லை. தமிழில் வந்து அதுக்கு வந்து சவுண்டு இல்லை. ஸோ நம்ம வந்து எழுதும்போது ஏன் தான் எழுதுவோம். ஆனால் படிக்கும்போது ஆ சவுண்டு, ஆ அப்படின்னு தான் சொல்லுவோம். சேர், பேர், கேட், பேட், ரேட் அதே போல் தான் எழுதுவோம். அடுத்தது இங்கே பாருங்க, மூன். மூன். மூன்றது வந்து நம்ம தமிழில் திங்கள் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் மூணு. திங்கள்ன்ற வேர்டு வந்து தமிழ் வார்த்தை நம்ம நினச்சிருக்கிறோம். தமிழ் வார்த்தை தான் அது. அதே சமயத்தில் ஓல்டு நார்ஸ் ஸ்காண்டினேவியன் இங்கிலீஷில், ஜெர்மானிக், ஓல்டு ஜெர்மானிக் இதில் வந்து டுங்கல். டுங்கல் அப்படின்றது நம்ம தமிழில் வந்து திங்கள். ஸோ இது எப்படி அங்கேருந்து இங்கே வந்தது? ஓல்டு நார்ஸ்ன்றது கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ்க்கு முற்பட்டது. இங்கேருந்து அங்கே போச்சா, அங்கேருந்து இங்கே வந்துச்சான்றது எட்டிம் ஆன்லைன்லேயே கிடையாது. அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி கண்டுபிடிக்க முடியலன்னு நான் போட்டிருக்கான். எங்கேருந்து உருவாச்சு அந்த அதுன்னு தெரில. ஆனால் எல்லா மொழியிலுமே, யூரோப்பியன் லாங்குவேஜ் அர்த்தலையுமே வந்து மூணு, அப்புறம் மென்ஸு, மென்ஸ்ட்ரா இப்படி தான் நிறைய வார்த்தைகள் இருக்குது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும். ஓ ஒன்றா சேர்ந்து வரும்போது ஊ சவுண்டு வருது. என்ன சவுண்டு? ஊ சவுண்டு. ஓகேங்களா? மூன், ஃபூல், பூட், டூல், ஸ்டூல். இந்த இடத்துல ஊ சவுண்டு. அதே அதே 2 எழுத்து இங்கே கூடுன்னு படிக்கிறதில்ல, குட்டுன்னு தான் படிப்போம். கூடு பார்த்து எஸ் போட்டா கூட்ஸ். கூட்ஸ்னா பொருட்கள் ஏற்றி போகிற ஒரு வேகன். கூட்ஸ்னா பொருட்கள், கார்கோ. ஆனால் அங்கே வந்து கூட்ஸ்னா ப்ளூரல் வருது. அப்போ சிங்கிளுக்கு கூடான்னு கேட்காதீங்க. சிங்கிள் கிடையாது, ப்ளூரல் மட்டும்தான் வேர்டு. கூட்ஸ்னா பொருட்கள், அவள் தான், பொருள் கிடையாது. கூட்ஸ். இங்கே வந்து கூடு, சாரி குட்டு. இது இங்கே குட்டு, இது ஃபுட்டு. ஆனால் இது வந்து புவர். எப்படி? புவர். இது வந்து போர். போர்னு சொல்றது. போர்னா ஊத்துறது. இது புவர்னா ஏழையா இருக்குது. ஸோ இதுதாங்க இந்த ஓவில் வர 3 விதமான ப்ரொனன்சியேஷன். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அதே மாதிரி ஓ சவுண்ட் வரத்துக்கு டோ. ஓ சவுண்ட் வரத்துக்கு டோ, ப்ளோ. அதே ஓயு இங்கே வரும்போது பாருங்க என்ன வருது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஓயுன்னா ஹவுஸ் சவுண்டுன்னு. மவுத்து, சவுத்து இதெல்லாம் வந்து ஹவுஸ் சவுண்டு.
அதே ஓய்வு தான் இங்கே இருக்குது, டோ ப்ளோ, புரியுங்களா? ஆனால் அந்த ROUGHன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ROUGHன்னு. ROUGHன்னு என்னது தெரியலையா உங்களுக்கு என்னன்னு? ROUGH, இது ரஃப், இது ரோவன் படிக்கூடாது, ரஃப். அதே மாதிரியா FOUGHT, இது நிறைய பேர் ஃபவுட்டன் படிப்பாங்க மாணவர்கள், அது தெற்கத்திய மாணவர்கள். எங்கேருந்து? சதர்ன் மோஸ்ட் பார்ட்ஸ் இருக்குல்ல தமிழ்நாட்டில், அங்கேருந்து வர மாணவர்கள் வந்து ஃபவுட்டன் படிப்பாங்க. இது ஃபாட், அது ஃபவுட் கிடையாது, அவு கிடையாது. இங்கே சவுண்ட் தான் இங்கே வரணும். இங்கே இதே மாதிரி நிறைய வார்த்தைங்க, இது ஃபாட்டு, பாட்டு, அப்புறம் ட்ராட்டு, இதெல்லாம். காட்டுன்றது CAUGHT, அது CAUGHT, இது காட்டு, இது வித்தியாசமான ப்ரொனன்சியேஷன், CAU. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம், இந்த பாட்டு காட்டெலாம் எங்கே வரும்னா இர்ரெகுலர் வெப்பில் வரும். இர்ரெகுலர் வெப்பை பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டே, இங்கே ஏ. சில இடங்களில் ஒய் வந்து ஒரு ஒவ்வொருளாக ட்ரீட் பண்ணப்படும். பை, ட்ரை, இந்த வார்த்தைகள்லாம் வந்து வொவல் இல்லாமல் வார்த்தைகள் வராது. வொவல் இல்லாமல் வார்த்தைகள் வராது. எந்த சொற்களும் உயிரெழுத்து இல்லாமல் இயங்காது தமிழில். அதே மாதிரி தான் ஆங்கிலத்திலையும். ஆனால் சில இடங்களில் இந்த ஒய்ன்றது உயிரெழுத்தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். BY பை, TRY ட்ரை, CRY க்ரை. CR ரெண்டுமே வந்து கான்சனன்ட்டு. ஒய்ன்றது வந்து அங்கே நம்ம என்னவா ட்ரீட் பண்ணுறோம்? உயிரெழுத்தா ட்ரீட் பண்ணுறோம், க்ரை அப்படின்னு. ஸோ டே, க்ளே, ப்ளே, ட்ரே, ஸ்லே, பிரே, இதெல்லாம் ஏ சவுண்டு, பக்கா பியூர் ஏ சவுண்டு, புரியுங்களா? இங்கே பாருங்க, DOW. நான் அந்த OUன்றது வந்து அவுன்னு சொன்னேன், OWக்கு அவு அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ இங்கே வந்து டோ, இங்கே டவுன்னு படிக்காதீங்க, என்ன படிக்கணும்? டோ, க்ளோ, க்ரோ, ஸ்லோ. ஆனால் அதே சமயத்தில் NOW எப்படி படிப்பீங்க? நவ்வுன்னு படிக்கணும், ஓகேங்களா? அப்புறமா GOWN, இது எப்படி படிப்பீங்க? கவுன். இது கோன் படிக்கூடாது, இதை நீங்கள் நோன்னு படிக்கூடாது. இது நவ்வு, இது கவுன். இது மாதிரி வித்தியாசமான ப்ரொனன்சியேஷனில் வார்த்தைகள் ரொம்ப குறைவு. ஸோ நீங்கள் இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை வீட்டில் படித்து பாருங்கள். இன்னும் சில வார்த்தைகள் என்ன இருந்ததுன்னா நான் எடுத்து தரேன் நான் உங்களுக்கு. அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.